அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சதகுப்பையை கொண்டு உடல் மெலிந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது உடல் உஷ்ணத்தினால் வருகின்ற வயிற்று வலி என்கிற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாக உடல் அளவிற்கு அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டால் வாய்ப்பகுதியில் சிறு சிறு கொப்பளங்கள், வாய்ப்புண்கள் மற்றும் அளவிற்கு அதிகமான சிறுநீர் எரிச்சல், மலச்சிக்கல், கடுமையான வயிற்று வலி, கண் எரிச்சல், தூக்கமின்மை போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்படும். இதற்கு மிக முக்கிய காரணம் அதிகப்படியான உடல் வெட்டை என்கிற உடல் உஷ்ணம். உடல் உஷ்ணத்தை முறையாக நாம் தணித்து கொண்டால் படிப்படியாக நோய்கள் எல்லாம் விலகிவிடும். மேலும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு நாம் உணவில் அடிக்கடி சிறிது நாட்டு பசுநெய் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். வாய்ப்புண்களுக்கு பசுவெண்ணெய் தடவி வரலாம். உணவிற்கு பின் சிறிது இளநீர் பருகி வரலாம். இவையெல்லாம் உடல் உஷ்ணத்தை தணிக்கும். அதையும் தாண்டி அதிகப்படியான உடல் உஷ்ணம் ஏற்பட்டு வயிற்று வலி வந்தால் அதை தணிப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சதகுப்பை. சதகுப்பை ஒரு கிருமி நாசினி. உடல் உஷ்ணத்தை குறைக்கும், உடலை தேற்றும், சிறுநீரை நன்கு பிரியச் செய்து உடலுக்கு இறுக்கத்தை நீக்கி தளர்ச்சியை தரும் என்பதால் சதகுப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனங்கற்கண்டு. அளவிற்கு அதிகமான உடல் உஷ்ணத்தை தணித்து உடல் சூட்டை போக்கி உடலுக்கு குளிர்ச்சியும் கண்களுக்கு குளிர்ச்சியும் தரும் என்பதால் நாம் பனங்கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொடி பன்னீர் ரோஜா இதழ்களை நன்றாக காய வைத்து அரைத்து எடுத்த பொடி. ரோஜா இதழ் மிக சிறந்த குளிர்ச்சி, உடல் வெட்டை, உடல் உஷ்ணம் இவற்றை நீக்கும் என்பதால் காய்ந்த ரோஜா இதழ் பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சதகுப்பை 5 கிராம், பனங்கற்கண்டு 10 கிராம், உலர்ந்த ரோஜா இதழ் பொடி 3 கிராம். உடல் உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற வயிற்று வலியை நீக்குவதற்கான மருத்துவத்தை நாம் இப்பொழுது செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். அன்பான நேயர்களே, இப்பொழுது இதய பகுதியில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். பொதுவாக இதயத்தை சீராக வைத்திருக்கவில்லை என்றால் பல நோய்கள் ஏற்படும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அளவிற்கு அதிகமான கொழுப்புச்சத்து இவையெல்லாம் இதயத்தை பாதிக்கும். ஆகையால் தேவையற்ற அந்த வீண் பழக்கங்களை தவிர்த்தாலே பல நோய்கள் நமது உடலை தாக்காமல் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த இதய நோய் வராமல் இருப்பதற்கு நாம் தினந்தோறும் எளிய சில உடல் பயிற்சிகளை செய்து வரலாம். யோகாசனங்கள் இவற்றை முறையாக ஒரு குருவிடம் கற்று பயின்று வந்தால் இதயத்தை தரமாக பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் உடல் நலத்தோடு இருந்தால் இதயத்தில் ஏற்படுகின்ற பல நோய்கள் விலகும். அடுத்ததாக மாதத்திற்கு ஒரு முறை மருதம்பட்டை கஷாயத்தை குடித்து வந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகும். அதையும் தாண்டி நோய் தாக்கம் ஏற்பட்டால் அவற்றை முழுமையாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட பூ இதழ் வெண்தாமரை இதழ். வெண்தாமரை இதழ்
இதய நோய்களை போக்கும். இதயத்தில் ஏற்படுகின்ற படபடப்பை நீக்கும். ஒரு வகையான குத்தலுடன் வலி ஏற்பட்டால் அவற்றை வெண்தாமரை இதழ் நீக்கும். மேலும் ஜன்னி, வாத ஜன்னி இவற்றை கூட வெண்தாமரை இதழ்கள் போக்கும் என்பதால் நாம் வெண்தாமரை இதழ்களையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பனங்கற்கண்டு. இயற்கையான முறையில் இனிப்பும் உடலுக்கு குளிர்ச்சியும் ஏற்படும். அளவிற்கு அதிகமான தூக்கமின்மை, உடல் உஷ்ணம் ஏற்பட்டால் கண்களையும் இதயத்தையும் மூளையும் பாதிக்கும். இவற்றை பாதிக்காத வண்ணம் உடலுக்கு குளிர்ச்சி தரும் என்பதால் நாம் பனங்கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். நாம் ஒவ்வொரு நாளும் நமது பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் நாட்டு பசும்பால் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றோம். அதற்கு மிக முக்கிய காரணம், உயிரற்ற இந்த பாலை பருகி வந்தால் பல நோய்கள் ஏற்படும். ஆனால் நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நாட்டு பசும்பால் உயிரணுக்களை தூண்டும், விந்தணுக்களை உற்பத்தி செய்யும், உடலில் கால்சிய சத்து மற்றும் பல சத்துக்கள் அதிகரிக்கும். வாத ஜுரம், எலும்புகளை பற்றிய பல நோய்களை போக்கும். பிரைமரி காம்ப்ளெக்ஸ் பேபி என்று சொல்லக்கூடிய அடிப்படை திறன் குறைந்த குழந்தைகளை உருவாக்காமல் ஒரு ஆரோக்கிய குழந்தையை உருவாக்கும் என்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் இப்பொழுது இதயத்தில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு வெண்தாமரை இதழ்களை கொண்டு ஒரு மருத்துவத்தை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்சவும். மிதமான சூட்டில் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் சுமார் 10 கிராம் வெண்தாமரை இதழ்களை சேர்க்க வேண்டும். இத்துடன் கொதித்து கொண்டிருக்கின்ற இந்த தீநீரில் நாம் பனங்கற்கண்டு 5 கிராம் சேர்க்க வேண்டும். நாம் நீரில் சேர்த்த வெண்தாமரை இதழ்கள், பனங்கற்கண்டு இவையெல்லாம் நன்றாக கொதித்து பனங்கற்கண்டும் நன்றாக கரைந்து விட்டன. இப்பொழுது வெண்தாமரை இதழ் தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நாம் 100 மில்லி நீருடன் கொதிக்க வைத்த அத்தனை பொருட்களும் நன்றாக கொதித்து 50 மில்லி அளவிற்கு வெண்தாமரை இதழ் தீநீராக மாறிவிட்டன. இந்த தீநீருடன் சம அளவு 50 மில்லி தீநீர் என்றால் 50 மில்லி கொதிக்க வைத்த நாட்டு பசும்பாலை சேர்க்க வேண்டும். இப்பொழுது நன்றாக கொதித்து வடிகட்டி எடுத்த இந்த தீநீருடன் 50 மில்லி நாட்டு பசும்பாலை சேர்க்க வேண்டும். அதி அற்புதமான இந்த கலவையால் இதயத்தில் பற்றி இருக்கக்கூடிய பல நோய்கள் விலகும். குறிப்பாக இதயத்தில் வலி, இதய படபடப்பு மற்றும் இதயத்தில் பல நோய் உள்ளவர்கள் இந்த தீநீரை